ஏமா ஜனங்க இந்த மாதிரி அல்லோல போட்டுட்டு போறதை தானே நீங்க எதிர்பார்த்தீங்க? இப்ப குளிர்ச்சியா இருக்கா? ஏண்டா பெரிய அனுதாபப்படுறான் வயிற்றுச்சலோட சனியனுங்க தொலைறது நல்லா தானே இருக்கு. நல்லானா போகும்போதே உரைச்சு பாக்குறான் அவன். நல்லா இருக்கு ஞான பண்டிதம் காப்பாற்றுவான். ஆமா ஆமா எரியுற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டே இருங்க. வாயா வா குப்பை தாய்ச்சியா வாயா வா கிளம்பிட்டியா? இந்த பசங்களை கையில போட்டுக்கிட்டு இனிமே நீயாவது தலைவன் ஆகிறதுக்கு பாரு. பசங்க கிட்ட ஓட்டு இருக்கு. அளவுந்தா நீங்க நல்லா இருக்கணும். என்னடா இது வயிற்றுச்சலோட சொல்றாரா உண்மையா சொல்றாரா? எப்படியோ ஐயர் வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருது இல்ல. நீ அடுத்த தெருவுல போய் பாரு. இந்த பசங்க போகும்போது மண்ணை கண்ணை வெட்டி தூக்கின்னு போறான். சரி சரி போய் பாரு. நான் அப்படி பாத்து பாத்து போங்க. அங்க எல்லாரும் காலி ஆயிட்டாலும் அந்த புரட்சி மாத்திரம் காலி ஆக முடியாது. பாத்து போங்க. புரட்சி இருந்த இடமா பொழைக்க தெரியாத பசங்க வாயால கெட்டு கூட்டோட கைலாசம் ஆயிட்டானுங்க. ஞான பண்டிதா என் எதிரிங்க பூராவையும் தொலைச்சுட்டடா. இல்ல நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிரந்தர விரோதிங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. யாரு இது அசரீர் பேசுதா? ஒண்ணுமே புரியல. தங்கம் நீ இங்க இருக்கிற உங்க அம்மா செத்து போய் எங்கேயோ ஓடிட்டேன்ல சொன்னாங்க. நீ எங்க சாஹிபுங்களோட சேர்ந்துட்டியா? எங்க சேரணுமோ அங்கேதான் சேர்ந்திருக்கேன். உங்க அக்கிரமத்தால் அழிஞ்ச குடும்பங்களோடு தான் நானும் ஒருத்தியா இருக்கிறேன். ஓஹோ அந்த பசங்க பேச கூட கத்து கொடுத்துட்டான் போல் இருக்கு. நான் எப்போவலையே ஐயா கொஞ்சம் வாய அடக்கி பேசுங்க. உத்தமர் ரஹீமை கோரப்படுத்தி சிறையிலே தள்ளினி. குந்தையிடமின்றி குழந்தை குட்டிகளோடு வெந்த உள்ளத்துடன் வயிறிருந்து போகிறார்களே மக்கள். இதனால் உங்களுக்கு கிடைப்பது என்ன? வயிறு எரிதான். இவ்வளவு பெரிய இடம் யார் அப்பா விட்டு சொத்து? இவ்வளவு இடம் உங்களுக்கு தேவையில்லையே. 8 அடி மண் போதுமே உங்களுக்கு. முடிவெல்லாம் சொல்றாவா? இந்த தங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏன் தெரியாது? மிச்சம் மீதி சோத்தை திங்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலைக்காரி இல்ல. அபாயக்குடி உமது நம்பிக்கை துரோகத்தால் சிறைக்கு சென்றாராமே மாணிக்கம் பிள்ளை. அவரை தெரியுமா உமக்கு? டிரைவர்மா. அவருடைய மகன் தான் இந்த தங்கம். நீ அவரை பார்த்திருக்கியா? நான் பார்த்ததில்லை. ஆனா அவருக்கு பதிலா நான் இருக்கிறேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். வாங்கம்மா. மாணிக்கம் பிள்ளை அண்ணா வந்துட்டாங்களே. ஆமாமா கார் எடுத்தாம பாரு. யாரு? மரகதம்மா. அண்ணா வாமா உட்கார். பரவாயில்ல. ஆளவந்தா ராஜன்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம்தான். ஆமா நீங்க போன காரியமெல்லாம் எப்படி? போப்பாண்டவரை கண்குளிர மனங்குளிர நல்லா தரிசனம் பண்ணினேன். கிறிஸ்தவராக பிறந்த ஒவ்வொருவரும் காண வேண்டிய காட்சி அம்மா. என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசை நிறைவேறிட்டது. இனிமே மேரிக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டியதான் பாக்கி. நாங்களும் அதுக்காகத்தான் நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். மேரி ராஜன் கல்யாண காட்சியை பார்த்து மாணிக்கம் பிள்ளையினுடைய மனம் மகிழ்ந்தா. அதுதான் என் கணவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாவ மன்னிப்பு. அந்த நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் என் ராமு கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை. வாங்கம்மா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதாம்மா வந்தேன். மேரி, மரகதம் இனிமே உனக்கு அம்மா இல்ல, அத்தை. அத்தையா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் ரோமுக்கு போறதுக்கு முன்னால உனக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அப்போ ராஜன் ஊர்ல இல்லாதனால நான் சொல்லலம்மா. உனக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் செய்யறதாக நாங்க முடிவு செய்திருக்கோம். என்னப்பா, எனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணமா? அண்ணனா? ஆமா அம்மா, உங்கள் மகன் இதுவரையில எனக்கு அண்ணன், இனிமேலும் அண்ணன் தான். மேரி, இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்றேன். இது கல்யாணத்தை முடிவு செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கு கேட்டிருக்க வேண்டிய கேள்வி அப்பா. முன்பின் தெரியாதவங்களுக்கு கூட அவங்க விருப்பம் தெரிஞ்சு உதவி செய்யறவங்க நீங்க. ஆனா உங்க மகளின் வாழ்க்கையை மட்டும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக முடிவு செஞ்சுட்டீங்க. மேரி, உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி பதிலை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை நம்பித்தானுமோ எத்தனையோ கனவுகளை கண்டு வர்றவனா? மேரி, நல்லா யோசனை செய்து சொல்லுமா. அம்மா, உங்களுடைய ஆசைகளுக்கு நான் குறுக்கே நிற்பதாக நினைக்காதீர்கள். ஆனா என்னுடைய வாழ்வை நான் தவறாக நிர்ணயித்துக் கொள்ள முடியாது. நேரியம்மா, நீங்க கெட்டு போறதுக்கு அவங்க விரும்புறாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தானமா சொல்றாங்க. யோசனை பண்ணி பாருப்பா. மாணிக்கம் பிள்ளை, நீங்கள் ஒரு பெரியவர் என்பதற்காக நான் உங்களிடம் காட்டும் அடக்கத்தை என் சொந்த வாழ்க்கையில் குறுக்கிடும் அளவுக்கு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள். 2வது முறையாக எச்சரிக்கிறேன். என் நன்மைக்காக என் அப்பாவிடம் வாதாட எனக்கு உரிமை உண்டு. அப்பா,
அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்தில் என்ன மேற்கொண்டு வற்புறுத்த வேண்டாம். அண்ணா, என் தலை சுத்துது. இந்த கல்யாணமே நடக்காதா? என் எண்ணங்கள், கனவுகள் எல்லாம். மரகதம் அம்மா, இவ்வளவுக்கும் காரணம் அந்த ரஹீம். ரஹீம், ரஹீம். மாணிக்கம் பிள்ளையா? ஆமா. உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேரி சௌக்கியமா இருக்காள? எந்த நேரமும் உன் கவலை தான் விழுது. பாவம், உன்னை நினைச்சு அவ எப்படி உருகிறா தெரியுமா? உனக்கு இந்த விபத்து ஏற்பட்டதிலிருந்து பாவம் அவளுக்கு சாப்பாடும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயா, இந்த உலகத்துல எல்லா பாசமுமே அத்து போன எனக்கு மேரி காட்டுற அன்புனாலதான் கொஞ்ச நாளாவது வாழணுங்கிற ஆசை ஏற்படுது. உண்மைதான். அந்த ஆசை எல்லை மீறி எல்லாருக்கும் தொல்லை தர்றதுக்கு முன்னாலே ஒரு நல்ல முடிவு செய்யலாம்னு தான் வந்திருக்கிறேன். நல்ல முடிவா? ஆமாம் தம்பி, நீ நினைக்கிற மாதிரி மேரி ஜேம்ஸ் பொண்ணு அல்ல. அவ என் பொண்ணு. மேரி உங்க பொண்ணா? உண்மைதான் தம்பி. இதுவரையிலும் யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை, என் பொண்ணு மேரிக்கு கூட தெரியாத ரகசியத்தை இன்னைக்கு என் நிலைமையில் இருக்கும் உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த பாவி ஆளவந்தானால என் குடும்பம் பாழாகி என் மனைவியும் இறந்து 2 குழந்தைகளும் அனாதை ஆயிட்டாங்க. அதில் சின்ன பொண்ணுதான் மேரி. என் மூத்த பொண்ணு எங்க இருக்கிறாளோ, என்ன செய்யறாளோ தெரியும். நானும் ஆளவந்தானால் சிறைவாசம் அனுபவிச்சு இப்ப மரகதத்தம்மாவால ஜெயம் செய்யா வீட்டு வேலைக்காரனா இருக்க. அப்பனும் மகளும் கூட சொல்லிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே நான் தான் துர்பாக்கியசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க வேதனைக்கு முன்னால என் வேதனை சர்வசாதாரணம். எவ்வளவு துயரத்தை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. தான் பெத்த மககிட்டே நான் தான் உன் அப்பன்னு சொல்ல முடியாத நிலை. என்னை பத்தி நான் கவலைப்படலப்பா. எனக்கு நல்லது செய்யணும்னு என் மகள் மேரிக்கும் தன் மகன் ராஜனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு அந்த புண்ணியவதி மரகதம்மா மனசார ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆள வந்தாரும் மேரி யாருன்னு தெரிஞ்சுக்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு புழுவா துடிக்கிறார். இந்த நல்ல காரியத்துக்கு ஜெயம் செய்யாவுக்கு முடிச்சு. ஆனா இந்த காரியத்துக்கு குறுக்க நிக்கிறவன் நீ உரத்த தம்பி. எப்படியாவது என் மகளை விட்டு கொடுப்பா. வாழ்க்கை பூரா வெந்து நொந்து வேதனை அடைந்து இந்த கிழவன் நெஞ்சுக்கு கொஞ்சம் சாந்தளியப்பா. பெரியவரே, ஆண்டவருடைய சித்தப்படி மேரி அங்குதான் சேர வேண்டும் என்று இருந்தால் அதை தடுக்க யாரால் முடியும்? என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். மேரியின் நல்வாழ்விலே நான் குறுக்கே நிற்க மாட்டேன். அப்பா, என் மனசில் பாலை பார்த்தேன். தம்பி, உன் இஸ்லாமிய மதத்துக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டவன். 20 வருஷத்துக்கு முன்னால் ஆளவன் தான் எனக்கு செய்த துரோகத்திற்காக அவன் 2வது பையன் ராமுவை அவன் பிறந்த தின விழா அன்னைக்கே தூக்கிட்டு போய் ரயில்வே லைனில் போட்டு போட்டான். பல வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு நான் காலடி எடுத்து வச்ச ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்த. இந்துவான அந்த குழந்தை முஸ்லீமா வளர்ந்தா. அவன் தான் ரஹீம். என்னப்பா ரஹீம் பேசாமல் இருக்கிற? இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. நிம்மதி? உனக்கு நிம்மதி? ஆனால் எனக்கு, நான் ஆளவந்தாரின் மகனா? ஆளவந்தாரா என்னை பெற்றவர்? ஆமா, நீதான் என் முதல் விரோதி, ஜென்ம விரோதி. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. நீ அழிஞ்சே அப்படின்னு கேட்டாதான் ஆனந்தப்படுவேன். அதுதான் ஒழித்து விட்டீரே. என்னை குருவியாக்கி சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்து விட்டீரே. இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? இத்தனையும் செய்த நீர் எனக்கு தந்தை. மகனே, தெரிந்திருக்கிற உண்மையிலே நாம் தேடிக்கொண்டிருந்த நன்மை இருக்கிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தினால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை உண்டாகும் தெரியுமா? இதை நழுவ விட மாட்டா என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்பா, பெறாமல் என்னை பெற்ற தந்தையே, பால்யத்திலேயே அழிந்திருக்க வேண்டிய என்னை வளர்த்து மரமாக்கி விட்டீரே உமது ரத்தத்தை சிந்தி.
தாழ வந்தாரை நான் எப்படியப்பா தந்தை என்று நினைப்பேன்? அப்படி சொல்லாதே மகனே. 1000 இருந்தாலும் அவர் உன் தந்தை. வளர்த்தவர் வயிற்றிலே பால் வார்த்தது போல் பெற்ற அவருக்கும் மனம் குளிராதா நீ அவர் மகன் என்று தெரிந்தால்? அம்மா, அம்மா, என் முகத்தை பாரம்மா. வட்ட நிலாவும் என் வழிவந்த செல்வனின் முகத்திற்கு ஈடாகாதென்று நீ பூரித்திருப்பாயே. அப்படிப்பட்ட உன் மகனின் முகத்தை பாரம்மா. இதை செய்தவர் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, என் தந்தை. என் தந்தை. நேற்று வரை இஸ்மாயில் மகனாக இருந்த நான் இன்று ஆளவந்தாரின் மகன். ஐயோ, இந்த உறவை நான் எப்படி அம்மா வெளியே சொல்வது? வேண்டாம், வேண்டாம். நீ என் தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேனே, அதுவே போதும் அம்மா. நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த ரகசியம் என் இதயத்தோடு புதைந்து போகட்டும் தாயே, என் இதயத்தோடு புதைந்து போகட்டும். மறுகட்டும், உடம்பு எப்படி இருக்கு இப்போ? ஒன்னும் சுடு இல்லை, நாட்டை விட சூடு கண்ணு தான் இப்போ. ஊர்ல இருக்கிற எல்லா டாக்டரையும் இன்னைக்கு வர சொல்லிட்டேன். ஆமா, 2 நாள்ல நீ எழுந்திருச்சு உட்காந்துடணும். நம்ம ஜேம்ஸ் இருக்கானே, ரோம்ல இருந்து வந்தாச்சு. அந்த மேரிக்கு நம்ம பையலுக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிவிடணும். போ. அது முடியாது போல இருக்குங்க. ராஜனை கட்டுது, மேரி ஒத்துக்கல. பைத்தியம், அதனாலதான் படுத்துட்டேன் போல் இருக்கு. அவன் ஏன் ஒத்துக்கலன்றது எனக்கு தெரியும், எப்படி ஒத்துக்க வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. நிஜமாவா இந்த கல்யாணம் நடக்குமா? இந்த ஆளை வந்தா சரித்திரத்துல நடக்காதுன்னு ஒண்ணு இருக்கா? என் சர்வீஸ் தெரியாம பேசுறேன். வாடா, இந்த மருந்து கொண்டாந்து என்னடா பிரயோஜனம்? அவ படுத்ததுக்கு காரணம் வியாதியா? எல்லாம் நீதான். அம்மா, அம்மா, என்னம்மா இது? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லடா, எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு. அந்த ஜேம்ஸ் மக மேரிக்கும் உனக்கும் ஒரு கல்யாணம் நடக்குது. அவ கண்ணால பாத்துட்டா எழுந்திருச்சு நிப்பாடா. அப்பா, மேரிய நான் கல்யாணம் செய்திருக்கிறதா? அவ எனக்கு தங்கப்பா. ஏங்க சம்மதம் இல்லைன்னு அவனை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? சுமார் பரவாடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய், இந்த பொண்ணுன்னா சாதாரண பொண்ணு நினைச்சியாடாடே? சாதாரண பொண்ணு ஆயிரக்கணக்கா வரும், இது 10 லட்சத்தோட வருதுடாடே. மஞ்ச கரதாசி விடவா? வாக்கு கொடுத்துட்டேன் அப்பா. நானும் வேறொரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அப்பா. யாரப்பா அந்த பொண்ணு? நல்லவளா? அவளை போய் கேட்கறியா நல்லவளா கட்டவளான்னு? எனக்கு தெரியாது. ஊர்ல எவ நல்லவ எவ கட்டவண்ணு? ஏன்டா டேய், நீ யார சொல்றேன்னு எனக்கு தெரியாதா? கேவலம் கொல்லப்புறத்துல 10 தேய்க்கிற வேலைக்காரி அந்த தங்கத்தை தானே சொல்ற? அவளையா பங்களா மருமவளை ஆக்க பாக்குற? வேலைக்காரியா? வேலைக்காரிதாம்மா, பண்புள்ளவள், அன்புள்ளவள். பண்புள்ளவ அன்புள்ளவனா உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேடா. நானே நாட்டிலே மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுத்து புரட்சிகரமான திருமணத்தை நடத்தி பெரிய சீர்திருத்தவாதி பேர் எடுக்கணும்னு பாடுபடுறவேன். கேவலம் ஏழை பணக்கார வித்தியாசத்திலே விட்டுருவேன். நீ அவளை காதலிக்கிறேன்னு ஊர்ல சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிடலான்னு தான் இருந்தேன். அவ இந்த வீட்டுக்கு வரலாமா? ஒழுக்கம் கெட்டவடா. அவளுடைய ஒழுக்கத்திற்கு மாசு கற்பிக்காதீர்கள். அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல 4-5 பேருக்கு உத்தமிடாவ. அவங்க அம்மா செத்து பண்ணல. ஏன்டா? காரணம் நமக்கு தெரியுமா? நடத்துக்கிட்டு போனவ தெருவுல அவளை காரி துப்புனாங்க. தெருவை விட்டு அவளை உதைச்சு வரட்டாங்களா? அதையே நடத்த கெட்டவ தெருவில் இருந்தா தெருவே கட்டுப்படும், அப்படிதான் உதைச்சு வரட்டாங்க. அதோட இன்னொன்னு, என்ன சுட வந்தானே ரஹீம், அவனுக்கு இவனுக்கும் எப்படி சொல்றது, அவளுக்கு ஒரு குழந்தை வேறடா. அப்பா அப்பா அப்பா, இந்த மானம் கெட்டவளை ஞான பண்டித சிசியம் வீட்டுல மருமவளாக்க பாக்குறிய? அப்பா, உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக யாரையும் எதையும் சொல்லுபவர்கள் நீங்கள். உங்கள் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். அம்மா, அம்மா, தங்கம் எங்கிருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருகிறேன். அப்பா சொன்னதெல்லாம் பொய் என்று அவளை பார்த்தாலே உனக்கு தெரிந்துவிடும். அப்ப இவ்வளவு உண்மையான விஷயங்களை சொல்றான், உதறி தள்ளிட்டாடா போற? அவ பெரிய சாவித்திரிடா. சத்தியமா ஓடுறான் பின்னாலே. டேய், அவளை உயிரோட நீ பாத்துருவியா?
தங்கம் 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 எங்கம்மா போயிட்ட இந்நேரம்? குழந்தை பசியால துடியா துடிச்சான். கொண்டு போய் ஏதாவது ஆகாரம் கொடு. ராஜன் வாப்பா, நல்ல சமயத்துல வந்து உங்க அப்பா ஒத்த காலால் வந்து எங்களை எல்லாம் விரட்டி விட்டாரு. இப்ப நாங்க படுற கஷ்டத்தை பாத்தியா? இனிமே நீதான் அரசாங்கத்திட்ட சொல்லி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்பா. ஆமா, சவுக்கு மரத்துல போய் சாத்துக்குடி எதிர்பார்க்கலாமா? அப்பம் கூட தானே பிள்ளைக்கு இருக்கு. நாங்க ஒரு குத்தமும் செய்யலையா, அதுக்கு சக்தி கூட எங்க கிட்ட கிடையாது. இந்த இடத்தையும் காலி பண்ணிவிட்டா நாங்க உலகத்தை விட்டே போக வேண்டியது. அதை பத்தி இவருக்கு என்ன கவலை? இப்படி சேர்த்தாலும் அப்பனுக்கு அப்புறம் எல்லாம் தனக்கே சேரும் நினைச்சுதானே பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு. தம்பி, ஆத்திரத்துல ஒண்ணும் அதிகமா பேசப்படாதீங்க. ராஜன் குணம் உங்களுக்கு தெரியாது. ஆமா ராஜன் அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல 4-5 பேருக்கு உத்தமிடாவ. அவங்க அம்மா செத்து பண்ணல. ஏண்டா காரணம் நமக்கு தெரியுமா? நடத்துக்கிட்டு போனவன் தெருவுல அவளை காரி துப்புனாங்க. டபக்குன்னு செத்தா. அப்பாவா தெருவை விட்டு அவளை உதைச்சு வரட்டாங்களா? அது ஏன்? நடத்த கட்டவ தெருவில் இருந்தா தெருவே கட்டு போடும். அப்படிதான் உதைச்சு வரட்டாங்க. அதோட இன்னொன்னு, என்ன சுட வந்தானே ரஹீம், அவனுக்கு இவளுக்கும் எப்படி சொல்றது, அவளுக்கு ஒரு குழந்தை வேறடா. சார், அந்த பொண்ணை தூக்கிட்டு போனவங்கள கொண்டு வந்தாச்சு. செய்யறது மட்டமான வேலை, இதுல முகத்தை மூட முக்காடு. ராஜா, நானு என்ன முத்தாயி, அப்பான்னு கூட பார்க்காம நம்ம பெரிய ஐயாவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்காரா நம்ம சின்னையா? உண்மையாவா? ஏண்டா, உங்க அப்பாவை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷன்லயா வச்சிருக்க? ஆமா. அம்மா அம்மா, அவரை கைது செய்ய உத்தரவு போட்ட உவாயால என்ன அம்மா நான் கூப்பிடுற? ஏண்டா, உன்னை வளர்க்க என்னை விட அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல ஊரையெல்லாம் விரோதிச்சுக்கிட்டு ஓடியாடி சம்பாதிக்கிறது இல்ல. ஒரே பிள்ளையான நீ நல்லா இருக்கத்தானேடா. சின்ன வயசுல உன் கைக்கு வைரத்தால காப்பு செய்து போட்டவரடா உங்க அப்பா. அவர் கையில இரும்பு காப்பு போட்டுட்டா என் எதிரில வந்து நிக்கிறேன். அம்மா, நான் சொல்றத கேளு. நான் என் கடமையை தாமா செய்துட்டு வந்திருக்கிறேன். இதுவாடா கடமை? அவர் என்ன குத்தம் செய்திருந்தாலும் உயிரை கொடுத்தாவது மீட்டிருக்க வேண்டியதானேடா. பெத்த பிள்ளையான உன்னுடைய கடமை. அது இனிமே செய்ய வேண்டிய கடமைம்மா. இப்ப நான் செய்தது, எந்த ஆசையினால இன்ஸ்பெக்டர் வேலையை ஏற்றுக்கொண்டேனோ, எந்த பதவியின் மூலம் எவ்வளவோ பணிபுரிய வேண்டும் என்று எண்ணியிருந்தேனோ, அந்த பதவி ஆசைக்கும் பாசத்திற்கும் ஒத்து வராது என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு அதை ராஜினாமா செய்து விட்டேன். அம்மா, வேலையை ராஜினாமா செய்தியா? ராஜா, அவசரப்பட்டு உன்னை நான் அடிச்சிட்டேன்னா, இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாருடா இருக்கா? எவ்வளவு பணம் வேணுமென்னாலும் எடுத்துக்கோ, எந்த வகையில வேணுமென்னாலும் எப்படியாவது அவருக்கு கெட்ட பேர் வராம சீக்கிரமா போய் விடுதலை செய்து கூட்டிட்டு வா. என்ன கூட்டி ஆறத்துக்கு இவனுக்கு வயசு 10 மாடி முதல்ல. வந்துட்டீங்களா? நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன ஆயிடுவோ ஏன் ஆயிடுவோ பயந்துட்டியா? எனக்கு எந்த பய தயவும் தேவையில்லை. ரொக்க ஜாமீன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அதுக்குள்ள இந்த பய வேலையை ராஜினாமா பண்ணிட்டான். நஷ்டத்துக்கு பிறந்த பயல செய்யவதுங்கெல்லாம்.
குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி, அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை. சித்தப்பா, 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 என்ன இதெல்லாம்? புலி இருக்க புதருண்டு, பாம்பு உறங்க புற்றுண்டு. இந்த குப்பத்து மக்களுக்கெல்லாம் ஏன் இந்த நிலை? இதை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லை. எல்லாம் ஆளவந்தார் திருவிளையாடலப்பா. அண்ணே, ரஹீம் அண்ணே வந்துட்டீங்களா? ஆளவந்தாரால எங்க வீடெல்லாம் போயிடுச்சு. வேலைக்குன்னு போனா அங்கேயும் ஆளவந்தார் தலையிட்டு எங்க வயிற்றுல மண்ணடிக்கிறார். ரஹீம் அண்ணே சாப்பிட்டு 2 நாளாச்சுல்ல. அச்சோ கொடுமையே, உன் கோர தாண்டவத்திற்கு ஒரு முடிவே இல்லையா? சித்தப்பா, தங்கம் எங்க? உள்ளே இருக்கிற தங்கம். அங்க போகாதேப்பா. ஏ சித்தப்பா, உடம்புக்கு என்ன? கட்டி இருக்கிற ஒரு புடவையும் சரியில்லாததுனால வெளியே வர முடியாத நிலைமை. ஆறிலும் சாவுதான், 100லும் சாவுதான். இதோ போகிறேன். ரஹீம், அம்மா, ரஹீம், அம்மா, ஊர் உறங்கும் இந்த நேரத்தில் இங்கு ஏன் வந்தாய்? வேறு எங்கே நான் போவேன்? யாரை தேடுகிறாய்? அம்மா, நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ரஹீம். குப்பத்து மக்களையும் உன் வாழ்வையும் பாழாக்கினார் என் கணவர். அதனால் அர்த்தராத்திரியில் அவரை பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டுத்தானே இங்கு வந்திருக்கிறாய். சுரக்கின்ற மடியிலே கன்று வந்து மோதுவது போல இந்த வீட்டோடு அடிக்கடி வந்து மோதுகிறாயே ரஹீம். நீ இப்படி அவசரப்பட்டு ஆவேசத்துக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகத்தானே முன்பு சிறை சென்றாய். அன்றிருந்த நிலை இல்லை அம்மா என்று. ஐயோ, உண்மை தெரியாமல் பேசுகிறீர்களே. 1000 உண்மைகள் உன் கட்சியில் இருந்தால், ஊராருக்கும் உனக்கும் என் கணவர் அநேக கொடுமைகள் செய்திருந்தாலும், நீயும் ஊராரும் வஞ்சகன், பாவி, துரோகி என்ற தகாத வார்த்தைகள் சொன்னாலும், நான் பூஜிக்கும் தெய்வம் அவர். என் பதி, என் ஜீவன். அவருக்கு ஆபத்தென்றால் அதை உண்டாக்க வந்தவன் நீ. என்ன நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அவன் எனக்கு வேண்டாதவன், என் ஜென்ம விரோதி. ஜென்ம விரோதி? அம்மா, வேண்டாம் அம்மா இந்த கடிஞ்சொல். நான் அன்றும் அவரை கொலை செய்ய முற்படவில்லை, இன்றும் கொலை செய்ய வரவில்லை. சிறையிலிருந்து திரும்பிய நான் கண்ட எனது குப்பத்து மக்களின் நிலைதான் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி நீங்கள் கொலைகாரன் என்று முடிவு கட்டும் நிலைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ரஹீம், நான் நம்ப மாட்டேன். என் மஞ்சளை அழித்து விடாது. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு. நானா உங்களுடைய மஞ்சளையும் குங்குமத்தையும் அழிப்பேன்? அல்லா, இந்த வார்த்தை என் காதால் கேட்க நான் என்ன பாவம் செய்தேன்? அல்லா, அம்மா, அம்மா, உடலை மறைக்க கந்தை இல்லாமல் ஒளிந்து கிடக்கிறாள் என் தங்கை ஒருத்தி. உண்ண உணவில்லை, தங்க இடமில்லை. என் மக்கள் படும் அவதி என்னால் தாங்க முடியவில்லை. இது உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தான் நேரத்தை கூட பார்க்காமல் ஓடி வந்தேனே தவிர உங்களை கலங்க வைக்க அல்லம்மா, உங்களை கலங்க வைக்க அல்ல. இருப்பா, இதோ வந்துட்டு. என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய், என் வீடு, அண்ணன் ராஜன், ராமு, ரஹீம், ரஹீம். தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை. அந்த தாயின் வாழ்விலே அமைதி இல்லை. என்னப்பா பாக்குற? அதோ என் கையில் இருப்பவன் தான் காணாமல் போன என் ராமு.
இவனைத்தான் உன்னை போன்ற வாலிபர்களிடம் காண முயல்கிறேன். உங்கள் கண்களுக்கு பிள்ளை தெரியவில்லை, என் கண்களுக்கு தாய் தெரிந்து விட்டாள். என்னப்பா சொல்றேன்? உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. காண்பதற்கு நல்லவனாக இருக்கிறாய், ஆனால் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டது வேறு விதமாக இருக்கிறது. அது என் தலைவிதி அம்மா, என் தலைவி. அம்மா, மற்றவர்களை அழ வைத்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்குமா? நம் பிள்ளை குட்டிகள் நன்றாக வாழ்வார்களா? இது உங்களுக்கு தர்மமா என்று நீங்களே ஏன் உங்கள் கணவரை கேட்கக்கூடாது? உங்களை தவிர யாரம்மா கேட்க முடியும்? ரஹீம், அவர் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு, கடவுளை, அவர் திருந்த வேண்டும், அவருக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாது என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் என் வயத்திலே நெருப்பை கட்டுக்கொண்டு வாழ்கிறேனே, அது ஊராருக்கு எப்படி தெரியும்? இல்லை, உனக்குத்தான் எப்படி தெரியும்? அழாதீர்கள் அம்மா, உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. இந்த அப்பா, இந்த பணத்தையும் இந்த துணிகளையும் எடுத்துட்டு போ. என்னை ஏன்பா கும்பிடுற? என் கணவருக்கும் உனக்கும் பகை வளரக்கூடாது. பெற்ற தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு போ உங்கள் ஒற்றுமை வளர வேண்டும் என்று என் முருகனை சதா நான் வேண்டுவது போ. நீயும் நல்லாவை வேண்டிக்கொள். போய் வா மகனே. உனக்கு எப்போதும் உதவி தேவைப்பட்டாலும் கூசாமல் என்னை வந்து கேள். அவர் விழிப்பதற்குள் நீ போய் வா. அம்மா. என்னப்பா? அம்மா. என்னப்பா? தங்கம், இந்தாமா புடவை ஜாக்கெட் போட்டு. அடிக்க வரியா? அடிக்காத, 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 வேணா, அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. ஐயோ, ஐயோ, குடிமை பிடிச்சு குத்துறானே. ஐயோ, 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 குடிமை பிடிச்சு குத்துறானே. ஐயோ, குடிமை பிடிச்சு குத்துறானே. ஐயோ, 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 அடிக்காத. ஐயோ, 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 அடிக்காத. ரஹீம் தம்பி, நான் யாரா ஊட்ல எல்லாம் செத்துட்டியா? வாடா, பல பேரை வச்சுட்டாடா, பல பேரை வச்சுட்டாடா. ராஜா, ராஜா, ரஹீம். மருகதம், மருகதம், அப்பா, இன்றைக்குதான் என் வாழ்க்கையில ஒரு நல்ல நாள். அப்பனுக்கு மாவன் என்ன செய்யணுமோ அதை செய்ய புறப்பட்டுட்டான். என்னங்க இது? ஏன் இப்படி ராஜா ஓடுறான்? உனக்கு கதையே தெரியாதா? ஐயோ, அந்த ரஹீம் இருக்கானே, ரஹீம், அவன் என்ன கொலை செய்யறதுக்கு வந்துட்டாண்டி. ஜெயில இருந்து நேரா வந்த உடனே இங்க வந்தான். உடனே நல்ல வேளை ஞானம் பண்ணி தான் தட்டி எழுப்புறான். என்ன பார்த்த உடனே டேய் சத்தம் போட்டு தொப்பியை கீழே போட்டுட்டு ஓடிட்டான். உடனே என் மாமன் வந்தான். அப்பா, ஏன்பா கண்ட நேரத்துல சத்தம் போடுறேன்னு கேட்டா. டேய், நான் அவசியமா சத்தம் போடுறா. அவன் கரீம் வந்தான், என்ன கொல்றதுக்கு வந்தான்னு சொன்னேன். அவன் அந்த தொப்பியை பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான்ப்பா, சுட்டுட்டு வர்றேன்னு 4 கால் பாய்ச்சல பாய்ச்சிட்டான். அப்பாடா, கண்டிப்பா சுட்டுட்டு தான் வருவான். அதுக்காக தான் ராஜினாமா பண்ணான் கொலை செய்யறதுக்குன்னு. நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வரேன். ரஹீம், இது யாருடையது? என்னுடையது. உங்களுக்கு எப்படி கிடைத்தது? என்னையே கேட்கிறாயா? தெரியாமல் கேட்கிறாயா? இல்லை, உன் திருட்டுத்தனம் பக்கத்தில் இருக்கும் உத்தமைக்கு தெரிந்து மானம் போய்விடக் கூடாதே என்று மறைக்கிறாயா? நேரடியாகவே கேட்கிறேன். எங்கள் வீட்டிற்கு நீ வந்திருக்கிறாய். ஆமா, வந்தேன். ஏன் வந்தாய்? என் வீட்டில் உனக்கு என்ன வேலை? ஏன் விழிக்கிறாய்? என் அப்பாவுக்கும் உனக்கும் நெடுநாளைய பகை. அந்த பகைக்கு ஒரு முடிவு கட்ட பாதராத்திரியிலே புகுந்திருக்கிறாய். கொலை செய்ய வந்தாயா அல்லது கொள்ளையடிக்க வந்தாயா? அது எங்களுக்கு பழக்கம் அல்ல. நம்ப வைப்பது, நடுத்தெருவிலே விட்டு விடுவது, உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று வைத்துக் கொண்டு வாழ்கிற உங்களை போன்றவர்கள் வேண்டுமானால் கொலை செய்யவும் துணிவார்கள். நாங்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறவர்கள். உன்னிடத்தில் நான் பேசவில்லை. என்னிடத்தில் இப்போது எப்படி பேசுவீர்கள்? மானாக தேனாக இருந்த காலம் மலையேறி விட்டதல்லவா? தங்கம், தங்கம், என்னம்மா என்னென்னமோ பேசுகிறான். சற்று நேரம் பேசாமல் இரு. குப்பத்திலே நான் ஒரு பெரிய வீரன், பக்கத்திலே பத்தினி என்ற திமிருடனா பேசுகிறான். தங்கம் எனக்கு மனைவியா? இன்று உனக்கு, நாளை யாருக்கும். அண்ணா, நாவை அடக்க மறந்து விட்டீர்கள். நினைவுபடுத்துகிறேன், உங்களை தவிர இந்நேரம் வேறு யாராவது பேசியிருந்தால் நடப்பதே வேறு. என்னடா நடக்கும்?
இப்பவும் சொல்கிறேன், நீ ஒரு கேடி, அவள் ஒரு குடிகேடி. அண்ணா, யாரடா அண்ணா? என்ன இது? நீங்கள் ஒரு மனிதர். அண்ணா, மறுபடியும் அண்ணா. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்டு யாருமே இல்லை. ராஜா, ராஜா, அடிக்காது, அடிக்காது, ராஜா. போங்கம்மா, இந்த திருட்டு பயலை உயிரோடு விடக்கூடாது. ரஹீமை தேட வரலடா. ரஹீம் அப்பேற்பட்டவனப்பா. குப்பத்துல கஷ்டம்னு சொன்னா நான் தான் அந்த பிள்ளைக்கு துணிமணி எல்லாம் கொடுத்தேன். என்ன பாம்புன்னு தெரிஞ்சு பால் பார்த்திருக்கீங்களா? நீங்களே இவருக்கு உதவி செய்திருக்கீங்களா? தங்கம், தங்கமே தான். ராஜா, நீ சொன்னியா அந்த தங்கமா? ஆமா. என் அப்பாவை குற்றவாளியாக்கி, அம்மாவை அநாத பிணமாக்கி, தங்கை வேறாக நான் வேறாக எங்கள் குடும்பத்தையே குட்டிச்சுவராக்கினாரே உங்கள் அப்பா. இதற்கு பிறகும் மான ரோஷமற்ற உங்கள் வீட்டு மருமகளாக வராமல் உங்கள் மாஜி டிரைவர் மாணிக்கம் பிள்ளையின் மகளாக இருக்கிறேனே, இதுவே போதும். என்ன, மாணிக்கம் பிள்ளையினுடைய மகளா? மாணிக்கம் பிள்ளை? தங்கம், தங்கம், தங்கம். இவர் தாம்மா மாணிக்கம் பிள்ளை. அப்பா, அப்பா, அம்மா. என்ன இது? எல்லாரும் இங்க இருக்கீங்க. என்ன இது? ஒண்ணும் இல்ல மேரி, ஒண்ணும் இல்ல. தங்கம் எங்க இருக்க நீ? தங்கத்தை உனக்கு தெரியுமா மேரி? ஓ, என் கூட பிறந்தவ மாதிரி. மாதிரி இல்லம்மா, தங்கம் உண்மையிலேயே உன் கூட பிறந்த சகோதரி. அண்ணா, மரகதம், இனிமேலும் மறைச்சு வச்சிருந்த பிரயோஜனம் இல்லை. மேரி, இவ்வளவு நாளும் நம்ம வீட்டுல டிரைவரா இருந்த மாணிக்கம் பிள்ளைதான் உனக்கு உண்மையிலேயே தந்தை. ஆமாமா, அவர்தான் உன்னை பெற்றவர். ஜேம்ஸ் அண்ணா உன்னை வளர்த்தவர். என்ன மரகதம், திகைச்சு நின்னுட்ட? இல்லைண்ணா, என் மனசுல இருந்து பெரிய கவலை நீங்கிறது போல இருக்கு. அண்ணா, தங்கத்தை நீங்கள் உங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கிறீர்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் தங்கம் உங்கள் சந்தேகத்துக்கு பலியாகி இருக்கிறார். அதற்கு காரணம் அந்த குழந்தையாக கூட இருக்கும். அந்த குழந்தை ஒரு அனாதை குழந்தை. தங்கம் தற்கொலை செய்து கொள்ளும் போது நான் தான் அவளை தடுத்து காப்பாற்றினேன். அவளுடைய மன நிம்மதிக்காக அந்த குழந்தையை அவளிடமே வளர்த்து வர சொன்னேன். தங்கம் உண்மையிலேயே மாசற்றவள். அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் சத்தியம். மரகதம், நீ நினைச்சபடி மாணிக்கம் பிள்ளை மகளே உனக்கு மருமகளாயிட்டான். இனி சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். என்னம்மா, என்ன மரகதம் அழுகிற? அண்ணா, எங்களுக்கு இருக்கிற ஒரே பிள்ளை ராஜு, அவனுடைய கல்யாணத்தை அவங்க அப்பாவுக்கு தெரியாம நடத்தின அது சாதாரண பாவம் இல்லைன்னா இந்த காட்சியை அவர் பார்க்க வேண்டாமா? என்ன இருந்தாலும் ராஜனை பெற்றவர். உண்மைதாம்மா. ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறது ஆளவந்தாருக்கு தெரிஞ்சா அது நடக்காதுன்னு தானே அவருக்கு தெரியாம செய்யறோம். என் மனசு கேட்கலையே அண்ணா. அண்ணா, கொஞ்ச நேரம் இந்த முகூர்த்த வேலையை தள்ளி வைங்க. நானே போய் அவர் கால விழுந்து எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். மரகதம், நீ ஆளவந்தாரோட இவ்வளவு நாள் பழகிருந்தோம், அவருடைய குணம் தெரியலையே. உடும்பாவது தன்னுடைய பிடிய விடும். ஆனா ஆளவந்தார் பிடிச்ச பிடிய விடவே மாட்டார். மரகதம், கொஞ்சம் பொறுமையாயிரும். கல்யாணம் பண்ற உனக்கு கர்மாந்தம் பண்ண. அடிச்சு போட்டவனே வேலைக்காரி பிச்சைக்கார நாய்க்கு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஐயா, தயவு செய்து ஆத்திரப்படாது. நீங்கள் இதுவரை செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அந்த கல்யாணத்தை நீங்களே முன்னின்று நடத்தி வையுங்கள். நான் பாவம் செஞ்சவன். அடே, உன்னை தொலைச்சிடுறேன். சுட்டு கொள்ளுவேன். சுட்டு கொள்வேன். ஐயா, ஐயா, ஆத்திரப்பட்டு என்னை சுட்டு விடாதீர்கள். நான் யாரென்று தெரிந்தால் பிறகு நீங்களே வருத்தப்படுவீர்கள். யாரா இருந்தா எனக்கு என்னடா? நீ தான் என் குடும்பத்துக்கு ஜென்ம விரோதி. நீ தான் என் எதிரி. ஐயோ, நான் உங்கள் எதிரி அல்ல. அப்பா, நான் தான் உங்கள் மகன் ராபு. என் மகனாதி ஏமாத்தையா அழிக்க உள்ள வண்டியா இன்னையோட தொலைஞ்சாடா நீ. ஐயோ, என்னால முடியாது. அப்புறம் அந்த மாணிக்கம் பிள்ளை மாதிரி என்னையும் மாட்ட வச்சு முடியலையே. உங்களுக்கு மோடி என்ன மன்னிச்சுக்கோங்க. என்ன மன்னிச்சு? என்ன எழுதுறீங்க? அம்மா, நீங்க பெரும் புண்ணியத்தை செய்தவர், நான் மகா பாபத்தை செய்தவர்.
என் குடும்பத்துக்கு நீங்க நல்லதே செய்துட்டு வர்றீங்க. ஆனா நான் துரோகி அம்மா, துரோகி. நீங்க துரோகியா? எப்படி இருக்க முடியும் மாணிக்கம் பிள்ளை? நாங்க இல்லையா உங்களுக்கு துரோகம் செய்திருக்கோம்? இல்லம்மா, இல்ல. உங்க மகன் ராமுவை தூக்கிட்டு போய் ரயில்வே தண்டவாளத்தில் போட்டு துரோகி அம்மா. என்ன, ராமுவை தூக்கிட்டு போனது நீங்களா? தண்டவாளத்துல போட்டு கொல்லிட்டீங்க? சாகல, யாரோ ஒரு முஸ்லீம் வந்து காப்பாத்திட்டு போனார். என்ன, முஸ்லீம் எடுத்து காப்பாற்றினாரா? அப்படியே ரஹீம் தான் ராமு. ரஹீம் தான் ராமு. ரஹீம் ராமு, என் மகன் ராமு. ரஹீம், ரஹீம், ரஹீம் எங்க? ரஹீம பொண்டாகரத்துல ஒரு வீட்டுக்குள்ள வச்சு போட்டு அந்த வீட்டுக்கே தீய வச்சுட்டு இருக்காரு நம்ம எஜமா. ஐயோ, ராமு, ராமு, ராமு. அப்பா, 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 உங்க அப்பா இஸ்மாயில் மேல இருக்கான். கொஞ்ச நேரத்துல நம்ம போயிடுவாடா. உனக்கு நானே வைக்கிறேன் கொல்லி, உனக்கு நானே வைக்கிறேன் கொல்லி. அப்பா கடமை திறவுங்க. தம்பி 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 தம்பி, ரஹீம நம்ம ஐயா தீய போட்டு கொளுத்திட்டு இருக்காரு. அழிஞ்சு போடா, அழிஞ்சு போ. யாரை காப்பாத்தமா போறேன், கொன்னுடுவேன், கொன்னுடுவேன். என் எதிரி அவருக்கு கொல்லி வைக்க நம்ம அழியவரை பார்த்து ஆனந்தப்படுறேன். நீங்க வைக்க கொல்லி உங்க எதிர்க்கு வைக்கும். நான் பெற்ற பிள்ளை ராமுக்கு, உங்க மகனுக்கு. என்ன ஏமாத்துற மாதிரி உன்னை ஏமாத்திருக்கிறான். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ரஹீம் தான் உங்க மகன் ராமு. பிறந்த நாள் கொண்டாடுறது போது உங்களை கொல்ல வந்தேன். குறி தவறி போச்சு. அதுக்கு பதிலாக ராமுவை தூக்கிட்டு கொண்டு போய் ரயில்வே தண்டவாளத்தில் போட்டேன். நான் நான் சொல்றதை கேளுங்க. ரஹீம் உங்களுடைய பிள்ளைதான். இஸ்மாயிலே இது சொன்னார். அவன் நேர தூக்கிட்டு என்னுடைய வைத்தியசாலைக்கு தான் வந்தார். இத பாருங்க, கடுக்கு. அப்பா, என் மகன் ரஹீம், என் மகனா ராமு, என் மகனா ராமு, 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 என்னமா உங்க அப்பா உள்ள போயிட்டு ஐயோ ஐயோ அண்ணா யாரு எனக்காக அழவானா? எனக்கு எது நடக்கூடுமோ அது நடந்துடுச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் செய்த பூஜைக்கு நான் பல கடவுளே இருக்கியா இல்லையா? இருக்கிறார் மரகதம், கடவுள் உனக்கு இருக்கிறார். நீ உண்மையா பூஜிச்ச, அதனாலதான் நான் உயிர் தப்பிச்சு நான் கடவுளே ஏமாத்தினேன். அது படுறே எத்தனை தடவை எனக்கு நீதி கேட்கவில்லையே. இப்போது படுகிறேன். எல்லாருக்கும் கெடுதல் செஞ்சிடும், அவங்களுக்கு நன்மை செஞ்சிடணும். மாணிக்கம் பிள்ளை எங்க? மாணிக்கம் பிள்ளை எங்க? மாணிக்கம் பிள்ளை எங்க? தங்க எங்க? தங்க தங்க கால விழுந்து கடுகிற உனக்கு எவ்வளவோ கொடுமைகளை செஞ்ச. நீ என் மகன் ராஜனை கேட்டுக்கிட்டு தவிக்குமாயிருமா, தவிக்குமாயிரு. அவன் ராஜா எங்க? எங்க ராஜா? ராஜா தவிக்குமாயிருடா. என்ன போல லட்சியம் இல்லாம நடக்காத. எல்லாருக்கும் நீதியோட நட. ஜேம்ஸ் எங்க? கொஞ்சம் குட்டி இதோ இருக்கிறான். ஜேம்ஸ், உங்க மகன் மேரி. அளவுண்டா, மேரி என்னுடைய குழந்தை இல்ல, மாணிக்கம் பிள்ளையினுடைய குழந்தை. குடும்பம் எப்படி எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கு. என் மகன் ராமு எங்க? ராமு, ராமு, ராமு. இந்த நிலையில முகத்தை பார்க்க கூட முடியலையே என்னால. ராமு, என் பணம் பாசு படிச்சதில்லை, ஏழைகளுடைய ரத்தக்கரை படிஞ்சது. அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு நீ என்னென்ன செய்யணும் நினைக்கிறீங்க? நம்ம இடத்த குப்பத்து ஜனங்களுக்கே கொடுத்துடு. அப்பா அளவுண்டா, எங்க போறீங்க? இனி நான் இருந்துக்கு என்ன செய்ய போறேன்? அப்படி சொல்லாதீங்க அளவுண்டா. குற்றம் செய்வதுதான் மனிதனுடைய இயல்பு. அந்த குற்றத்தை எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டானா அப்போதே கர்த்தர் அவனை மன்னித்து விடுவான். அதுதான் பாவம்.
மிஸ்டர் ஆளவந்தா, நீ செய்த குற்றங்கள் ருஜுவாக்கப்பட்டு விட்டது. உம்மை கைது செய்ய வந்திருக்கிறோம். விண்ணோடு கலந்து விட்ட அந்த விவேகியின் உபதேசம் என்னோடு என்றென்றும் இருக்கும். மனம் மாறினால் போதும், மதம் மாற வேண்டிய அவசியமில்லை. இனி மாற வேண்டியது மக்கள் சமுதாயம், அதன் வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதாரம், அவ்வளவுதான். ஆகவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுங்கள். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் தாய் வழிவந்தவர்கள் என்ற பரந்த நோக்கத்தை நிரந்தரமாக்குவோம். வாழ்க நம் சமுதாயம், வளர்க நம் சகோதர பாசம்.